மல்லி. எப்படியாவது நம்ம மல்லியை கோர்ட்டுக்கு போவிடாமல் தடுத்துட்டோம் அப்படின்னா விஜயை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாம் போட திட்டப்படி விஜய் கொஞ்ச நாளைக்கு ஜெயிலில் இருப்பான். அதுக்குள்ளே இந்த சொத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் மாற்றிடலாம். இந்த மல்லியவும் வீட்டை விட்டு அடித்து துரத்திடலாம் அப்படின்னு ராஜ் தெளிவாக பிளான் பண்ணி மல்லியவும் லாயரையும் கோர்ட்டுக்கு போகாமல் தூக்கிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு இங்கே ராஜி இனிமேல் உன்னால் என்னடி பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப நக்கலாக பேசும்போது ஒரு கட்டத்தில் மல்லி சிரிக்கிறாங்க. மல்லி சிரிச்சதை பார்த்து நம்ம ராஜிக்கு ஆத்திரம் தாங்கலை. என்ன மல்லி, என்னை பார்த்தா நக்கலாக தெரியுதா? ஏண்டி கட்டின புருஷனுக்கு அங்கே கோர்ட்டில் தீர்ப்பு நீக்கி புருஷன்காரன் ஜெயிலுக்கு போக போகிறான், அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணி முடியலையேன்னு சொல்லி நீ என்ன உட்காந்து அழுகணுண்டி, நீ இன்னமும் சிரிக்கிற, என்ன பதட்டத்தில் உனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா அப்படின்னு ராஜி கேட்டவுடனே மல்லி சொல்கிறாங்க. யாருக்கடி பைத்தியம் முடிச்சு போச்சு, உனக்கா எனக்கா? நீ ஒரு வடிகட்ட முட்டான்னு எங்கள் பெரியம்மா அன்றைக்கே சொன்னாங்க. உன்னை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டால் போதும், நீயே எல்லா உண்மையும் ஒத்துப்ப, நீயாவே வந்து மாட்டிப்ப, எப்படி தூண்டில் மீன் மாட்டுதோ அது மாதிரி நீ மாட்டுவன்னு எங்கள் பெரியம்மா சொல்லி தாண்டி அன்னைக்கு உன் வீட்டுக்கே வந்தாங்க. வந்து உன்கிட்ட ஆத்திரமாக பேசுகிற மாதிரி பேசினாங்க. நீ என்னமோ பெரிய சாதனை பண்ண மாதிரி உன் வாயாலேயே என்னதான் பண்ணுன, எதுக்காக இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டியே. அந்த வீடு நானும் பார்த்தேன். என்ன ஒரு எக்ஸ்பிரஷன் நீ பேசும்போது பயங்கரமாக இருந்துச்சு. எங்கள் பெரியமாவும் பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது, புடவைக்கு எல்லாம் மறைச்சி வச்சு வீடியோவை பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ எடுத்துகிட்டு இப்போ எங்கள் பெரியம்மா கோர்ட்டை பார்த்து போயிட்டுருக்காங்க. கோர்ட்டில் போய் அந்த வீடியோ காட்டின உடனே போலீஸ்காரங்களும் சரி, ஜட்ஜும் சரி, ஏன் விஜயும் சரி, எல்லாரும் பார்த்துட்டு செம்ம அதிர்ச்சி ஆக போகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிறத ஜட்ஜு புரிஞ்சுப்பார், என் புருஷனும் புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என் புருஷன் வெளியே வந்துடுவார், ஜட்ஜு நீ தான் குற்றவாளின்னு ஒன்று தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. எப்படி எங்கள் பெரியம்மா தெளிவாக பிளான் பண்ணி தாண்டி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜி பயந்து போயிட்டு குணசேகரனுக்கு கால் பண்ணுறாங்க. மேனேஜர், நீ எங்கே இருக்கீங்க? மேடம், நான் கோர்ட்டில் தான் மேடம் இருக்கேன், நீங்கள் சொன்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் மல்லியை பிடிச்சிட்டிங்களா இல்லை மல்லி வந்துட்டுருக்காங்களா? ஐயோ குணசேகரன், மல்லி நான் இங்கேயே லாக் பண்ணிட்டேன். மல்லி இப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை. அந்த குண்டச்சிருக்காளே அன்னப்பொண்ணி, அவள் தான் பிரச்சனை. ஏன் மேடம், அவங்களும் என்ன பிரச்சனை வரப்போது நமக்கு? குணசேகரன், நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவள் ஃபோனில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ மட்டும் கொண்டு போய் அவள் ஜட்ஜிட்ட காட்டிட்டா அப்படின்னா பிரச்சனை எல்லாமே நம்ம பக்கம் திரும்பிடும். அப்புறம் விஜய் வெளியே வந்துடுவான், நம்ம போட்டு திட்டம் எல்லாமே நாசமாக போயிடும். அப்புறம் நாமெல்லாம் கைகளும் மாட்டிப்போம். அதனால் அந்த குண்டுச்சு வந்தானா அவளை எப்படியாவது தூக்கிட்டு வந்துருங்க இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அப்போ தான் பார்த்து அன்னப்பொண்ணி வராங்க. அன்னப்பொண்ணி பார்த்த மேனேஜர், மேடம் நில்லுங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு பிடிக்க வராங்க. உடனே அன்னப்பொண்ணி டக்குன்னு ஓட ட்ரை பண்ணுறாங்க. அந்த மேனேஜர் விடலை, அவரும் துரத்திக்கிட்டே போகிறாரு. போய் ஒருபடியாக அன்னப்பொண்ணியை தன்னுடைய ரவுடி பசங்க மூலிமா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி காலை தூக்கி போட்டு அவங்களையும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வரவும் மல்லியே ஷாக் ஆகிடுறாங்க. பெரியம்மா, என்னாச்சு பெரியம்மா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, என்ன மல்லி நீ இங்கே தான் இருக்கியா? நினச்சேன் இந்த ராஜி இந்த அளவுக்கு இறங்குவான்னு நினச்சேன், இன்றைக்கி செஞ்சுட்டால. ராஜி, என்ன ராஜி சாதனை பண்ண மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு நம்ம அண்ணன் பண்ணி கேட்குறாங்க. ராஜி ஒன்னே, ஆமாம் சாதனை தான் பண்ணிட்டேன். என்ன ஏன் ஆனால் நீ பலே கில்லாடி தாண்டி, என் வீட்டுக்கே வந்து என் வாயுவே பிடுங்கி அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போயிருக்கியே, நீ எவ்வளோ பேர் ஆளாந்துருப்ப. டேய் அந்த ஃபோனை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் பொண்ணி ஃபோன் தரல, இங்கே பிடுங்கி எடுக்கிறாங்க. எடுத்து அப்படியே ஒன்றா பார்க்குறாங்க. பார்க்கும்போது இங்கே அண்ணன் பொண்ணுக்கிட்ட ராஜி பேசின எல்லாமும் அண்ணன் பொண்ணி தெளிவாக வீடியோ எடுத்து வச்சுருக்கதான் பார்க்குறாங்க. ராஜி பார்த்துட்டு, பரவாயில்ல அண்ணன் பொண்ணி, வீடியோ நல்லா தான் எடுத்திருக்க, மல்லி சொல்லும்போது கூட நம்பலை, ஆனால் நீ இந்த அளவுக்கு என்னை விட ஒரு கேரியாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு இங்கே நம்ம ராஜி அதில் இருக்க வீட்டு ரெடி பண்ணுறாங்க. மல்லி ஒன்று, ராஜி வேணா ராஜி, ரெடி பண்ணாதடி அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் ராஜி கேட்கவே இல்லை. ரெடி பண்ணி முடித்ததும் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. மல்லி, நான் ஒரு ஓட்ட வாயினா நீ என்னோட பெரிய ஓட்ட வாயிடி. நீ மட்டும் இதெல்லாம் சொல்லாமல் அப்படியே கொஞ்ச நேரம் கம்முன்னு நினச்சிக்கேன், என்ன நடந்திருக்கும், இந்நேரத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நீ டக்குன்னு வாயை விட்டதுனால தான் போச்சு. இப்போ இந்த பெரியம்மாவை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இந்த குண்டச்சியை இங்கேயே கதையை முடிக்கணும், அவளை இங்கேயே சமாதி கட்டத்துக்கு போய் குழி தோணுங்கடா போங்கடா அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. அண்ணப்பொண்ணு ஒன்று, என்ன ராஜி அவ்வளோதான் முடிஞ்சிச்சேன்னு இருக்கா? என்ன போராஜி அப்படின்னு சொல்ல, என்ன அண்ணப்பொண்ணி வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கியா என்ன? இங்கே பாரு, நீ என்ன வேணும் பிளான் பண்ணு, ஆனால் எந்த பிளான் நடக்காது. இது என்னுடைய கேம், புரியுதா? இந்த நேரத்தில் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. உடனே அன்னப்பொண்ணி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அண்ணன் சிரிக்கிறத பார்த்து இங்கே ராஜிக்கு இன்னும் ஆத்திரம் வருது. அன்னப்பொண்ணி, என்ன விளையாட்டு காமெடி பண்ணுறியா? அவள் அப்படி தான் சிரிச்சா, நீ இப்போ சிரிக்கிற? சிரிக்கிறதுக்கு பின்னாடி என்னடி அர்த்தம் இருக்குது சொல்லுடி. விஜயை காப்பாற்ற முடியலன்னு சிரிக்கிறியா, இல்லை விஜயை காப்பாற்றுறது ஒன்று திட்டம்னு சிரிக்கிறியா சொல்லு அப்படின்னு கேட்க, ராஜிகிட்ட ஒன்று அன்னப்பொண்ணி, ஆமாம் ராஜி, இப்பயும் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் லாயர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி
என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு அவரே கேட்பாரு. கேட்டது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயத்த நீயே புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்ல இங்கே ராஜிக்கு ஒன்று அதிர்ச்சி ஆகுது. அன்னபூர்ணி உண்மை சொல்லு, வேறு ஏதாவது திட்டம் போட்டிருக்கியா, பிளான் வச்சுருக்கியா, சொல்லுடி. ராஜி நீ மட்டும் தான் பிளான் ஏ பிளான் பிலாம் போடுவியா? இங்கே பாரு, இந்த அன்னபூர்ணிகிட்ட இசட் வரைக்கும் பிளான் இருக்குது, புரியுதா? மல்லி இல்லைனா அடுத்து நான் என்ன பண்ணணும், நான் இல்லைனா அடுத்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஒரு செயின் லிங்காக போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒன்றால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது ராஜி அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சொல்லும்போது ராஜிக்கு ஒரு ஃபோன் வருது. உடனே ராஜி எடுக்கிறாங்க. லாயர் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் சார் என்னாச்சு, நம்ம நினச்சபடி நான் நடந்து முடிஞ்சிச்சா, விஜய்க்கு கண்டிப்பாக ஜாமீன் இல்லைல்ல, விஜய் உள்ள தான் இருப்பான் அப்படின்னு கேட்கவும் இங்கே மேனேஜர் நம்ம லாயர் ஒன்று, இல்லை மேடம் நீங்கள் ஏன் மேடம் இப்படி பண்ணீங்க, நீங்களே போயிட்டு நடந்த எல்லாத்தையும் உங்கள் வாயாலேயே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே மேடம், அதுதான் மேடம் இந்த கேஸுக்கு மிகவே தலைவலியாக மாறிடுச்சு. என்ன லாயர் சொல்கிறீங்க, அங்கே யார் வந்தது, அந்த வீடியோலாம் இப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, மேடம் உங்கள் தம்பியோடைய குழந்தை இருக்காங்களே அந்த வெண்பா, அவங்க திருப்புன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, கோர்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்து இங்கே விஜய் சார் பண்ணது தான் தப்பு, விஜய் சார் இருக்கிற எல்லா ஆதாரமும் சரியாக இருக்குது, அவரை இன்னும் ஒரு குறைஞ்சது 4 வருஷத்துக்காவது உள்ளே இருக்க வைக்கணும் அப்படின்னு அந்த ஜட்ஜு தீர்ப்பு எழுத போனாங்க. போகிற நேரத்தில் தான் நம்ம குட்டி உள்ளே வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க மேடம். இப்போது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. அது மட்டும் இல்லை, விஜய் சாருக்கும் தெரிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு. விஜய் சார் இப்போ ரொம்பவுமே பயங்கர கோவத்தில் இருக்கார் மேடம். அதோட ஜட்ஜி இப்படி குடும்பம் சேர்ந்து யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க, ஒரு அக்கா வந்துட்டு தம்பி ஏமாத்துறது மிகப்பெரிய குற்றம், அதோட அவர் சொத்துலத்தையும் அபகரிக்க ஆசைப்பட்டது, அவர் இத்தனை நாள் தேவையில்லாமல் அவர் மேலே பழி போட்டு அவரை ஜெயிலில் இருக்க வச்சது எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த ராஜேஸ்வரியை முதல்ல கைது பண்ணுங்க அப்படின்னு இங்கே ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுத்துறாரு. லாயர் சொன்னோடனே ராஜி பயந்து போயிடறாங்க. என்ன லாயர் சொல்கிறீங்க, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, மேடம் நடந்ததான் மேடம் சொல்கிறேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது மேடம் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். இப்போது நம்ம ராஜிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ராஜி திருட்டு முடிக்கிறாங்க. பார்த்தா நம்ம விஜய் கரெக்டாக இந்த இடத்துக்கு போலீஸ் அழைச்சிட்டு வந்துடுறாரு. வரவும் ராஜி செம்ம ஷாக் ஆகுறாங்க. எப்படி விஜய் இங்கே வந்தான், அதுவும் போலீஸ் அழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று, அதுவா ராஜி நான் தான், இங்கே பாரு வெண்பாவோட ஃபோனில் லொக்கேஷனை போட்டு வச்சுருந்தேன், நான் எங்கே இருக்குது அப்படின்னு வெண்பா பார்த்துருப்பா, வெண்பா விஜய்கிட்ட சொல்லியிருப்பா, அதுதான் விஜய் வெண்பா ரெண்டு சேர்ந்து இங்கே வந்துட்டாங்க. இப்போ நீ என்னடி பண்ண போகிற, நீ தான் எப்போது எந்த பட்சம் இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவாக பிளான் பண்ணி வச்சுருப்பியே, இப்போ என்ன பண்ண போகிற சொல்லு அப்படிங்கும்போது இங்கே ராஜு ஒன்று, விஜய் இதெல்லாம் நம்பாத விஜய், இது எல்லாமே ஃபேக்குடா, என்னை மிரட்டி இப்படி பேச ஸ்டார்ட் பொண்டாட்டி அப்படின்னு ராஜு கிட்டக்க போகிறாங்க. விஜய் ஒன்று, போதும் அங்கேயே நெல்லு, இதுக்கு மேலே நான் உனக்கு தம்பியும் இல்லை, நீ எனக்கு அக்காவும் இல்லை, உன்னுடைய லட்சணம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இந்தளவுக்கு மோசமாக இருப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. சி நீலாம் என்ன பொறப்பு, நான் உன்னை என் அம்மா மாதிரி பார்த்தேன், ஆனால் நீனு என்னை ஒரு மனுஷனோட பார்க்கல, என்னைய பழி வாங்கணும் அப்படின்னு உனக்கு என்ன அப்படி ஒரு வயிற்றுச்ச, என்னை ஒரு செய்யாத தப்பை செய்ய வச்சு அது மூலிமா என்னை ஜெயிலுக்கு அமிச்சு இப்படி என்னை பழிக்கு மேலே பழி வாங்கிட்டல, சே உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ராஜுன்னு, விஜய் என்ன விஜய் இப்படி பேசுகிற, அப்போ நீ என்னை அக்கா நம்பலையா, போதும் வாயை மூடு, யாருக்கு யார் அக்கா, மேடம் இவளை அழைச்சிட்டு போங்க, அழைச்சிட்டு போயிட்டு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு இவள் ஜெயிலே போடுங்க, அப்போ தான் இவளுக்கு இந்த மாதிரி அடுத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு கேவலமான புத்தி வராது அப்படின்னு விஜய் சொல்லவும் ராஜ் அப்படியே உடஞ்சி போயிறாங்க. மல்லியை பார்க்குறாங்க. மல்லி ஒன்று, என்ன ராஜி இது நீ எதிர்பார்க்க ட்விஸ்ட்டாக இருக்கா, அதான் சொல்லுவேன்ல ராஜி, எப்போதுமே ஓவராக ஆடக்கூடாது, கடவுள் கெட்டவங்களுக்கு நிறைய வாய்ப்பு தருவாங்க, அது எதுக்காக தெரியுமா, அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு இல்லை, திருந்தணும் அப்படின்னு, ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா கடைசியில் இப்படி தான் அகல பாதாளத்தில் தள்ளி விட்டுருவார். அதுக்கப்புறம் நீ அங்கே போய் மாட்டிக்கிட்டு நாம் பண்ண தப்புன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கணும், அதுதான் உனக்கான கடைசி நேரம்னு சொல்லுவாங்க. போயிட்டு ஜெயிலில் கடந்து நீ இன்னும் தப்பு பண்ண, ஏன் இப்பெல்லாம் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து யோசி, அப்போயாச்சும் நீ மனுஷன் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், போடி அப்படின்னு மல்லியும் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. விஜய் உடனே மல்லியை பார்த்து, என்னை மன்னிச்சிரு மல்லி, என் அக்காவை பற்றி உண்மையாக எதுவுமே தெரிஞ்சுக்காம அவள் பேச்சை கேட்டுட்டு நான் உன்னை எத்தனை வாட்டி கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஆனால் நீ ஒரு வாட்டி கூட என் மேலே கோவப்படாமல் என்னை வெளியே கொண்டு வரதுக்கு இவ்வளோ தூரம் உதவி பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி மல்லி அப்படின்னு மல்லி கையை பிடிச்சி விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு.